1 இயருக்கு முன்னாடி துபாய் வந்தேன். 2 சூட்கேஸோட நிறைய ட்ரீம்ஸோடு வந்தேன். 1 வருஷம் முடிஞ்சு வெக்கேஷன் டைம் ஆகிடுச்சு. ஸோ ஊருக்கு போகிறேன். எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக அதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன். லெட்ஸ் ஓகே, பேக்கிங் ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபைனலி ஊருக்கு போகிறதுக்கான பேக்கிங் நடக்குது. ஆனால் கேமரா எடுத்துகிட்டு போகலாமா வேணாமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு. பட் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று போகலான்னு இருக்கேன். அதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ மெயினாக என்ன எதுக்காக எடுக்க வேணாம்னு நினச்சேன்னா, அஃப்கோர்ஸ் வெயிட் ஜாஸ்தி வந்துடும். ஆல்ரெடி 30 kgமே ஜாஸ்தி தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். போய் செக் பண்ணி பார்க்கணும். 30 kgமே ஃபுல்லாகிடுச்சின்னு நினைக்கிறேன். பட் சம்ஹவ் அந்த ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப் தான் ஒரு மெயின். அந்த 40 days ஒரு 30-40 days அங்கே ஸ்டே பண்ண போகிறேன். என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓய் என்ன கலாய்க்குது. Yeah, okay, she wants to understand. I want to explain in English. Yeah. You want to join in the video? You want to join in the Just give me 2 minutes. I need 2 minutes. Okay, she will come and join in. Oh. சரி, ஓகே. ட்ரிப்பு இல்லை, வெக்கேஷனுக்கு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னென்ன கேரி பண்ணுறதுன்னு தெரில. ஆல்ரெடி வெயிட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ சம்ஹவ் மேனேஜ் பண்ணி இதை கேரி பண்ணுறேன். பார்ப்போம். தம்பி அதை கொடுப்பா, ரொம்ப பத்திரமான இருக்கணும். இன்னும் பரம ரகசியம்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. அதான் சரி, விளையாண்டு கொடு. வேண்டாம், அந்த கோலர் ஒன்று வருது. உன் ஃப்ரெண்டு கோலர் வந்துச்சுன்னா வாட் இஸ் ஸ்டேட் அப்படிங்க. என்னோடய சிம்பெக்ஸ் ஃப்ளாஷ் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். 90mm லென்ஸ் ஒன்று கேரி பண்ணுறேன். அப்புறம் அகெயின் பாடி என்னோடது வந்து A7 III சோனியில். அது போக ஒரு 50mm கேரி பண்ணுறேன். ஜஸ்ட் இது வந்து ரேண்டம் ட்ராவல் ஷார்ட்ஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 50mm 90mm மட்டும் கேரி பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் என்னோடய கேமரா பாடி A7 III. ஸோ இது போக கிளாம்பு பண்ணுறேன். கிளாம்பு வந்து அகெயின் இப்போ நான் DJ Action 6 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை பேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்புறம் ND ஃபில்டர்ஸ் வாங்கியிருக்கேன். CPL and ND ஃபில்டர்ஸ் ஃபார் DJ Action 6. எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தெரில. எனக்கு வந்து மோஷன் பிளர் அந்த அளவுக்குலாம் தேவைப்படுமான்னா கிடையாது தான். ஏன்னா ஷூட் பண்ணுறப்பே எனக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பேன். அதனால் 4K 60 அந்த மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். பட் வாங்கிட்டேன், கொண்டு வருவோம். அப்புறம் SSD ஹார்ட் டிஸ்க்கு எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஹோப்ஃபுல்லி ஐ கெட் சம் குட் மெமரிஸ். ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி கேரி பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக வச்சுக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப லாங்கெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறது இல்லை. ஒரே ஒரு பிளான் மட்டும் இருக்குது. ஸோ அதுக்காக தேவைப்படுற ஒரு 4 எக்யூப்மெண்ட்டு அதுக்காக மட்டும் கொண்டு வரணுமானா ஐ டோன்ட் ப்ரிஃபர் டு டேக் இட். பட் அங்கே போய் கேட்குறதுக்கும் யாரும் கிடையாது இப்போ. ஸோ அதெல்லாம் பேக்கிங் வந்து ரொம்ப நேரம் போயிருக்க வேண்டியது. ஆனால் பேக்கிங் வீடியோ எடுத்து ரொம்ப நேரம் ஆகுமே என்னால் யோசிச்சிருந்தேன். இப்போதைக்கு இந்த பேக்கிங் எவ்வளோ தான், இதுக்கு மேலே பேக் பண்ண மாட்டேன். இன்னும் டைம் இருக்குது. என்ன டைம் இருக்குன்னா என்ன 2-3 நாள் இருக்குது போகிறதுக்கு. ஸோ ஃபார் நவ் ஜஸ்ட் சேஃப்டிக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கிறேன். 2 நாளில் ஒன்றா மறந்து வைக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் லெட்ஸ் சீ. இதுதான் கேரி பண்ண போகிறது இப்போதைக்கு. மோஸ்ட்லி இதில் பாஸ்போர்ட்டு எல்லாம் வச்சிடலான்னு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம். இதை வச்சு கொஞ்சம் வெயிட்டை மேனேஜ் பண்ணலாம். இதுவே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 2 கிலோ இருக்குது. ஸோ அதை அழகாக டேக்கிள் பண்ணிட்டேன். இதை நான் செக்இனில் காட்ட மாட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவும் கேரி பண்ணல இப்போதைக்கு. வேறு எந்த தாட்ஸும் கிடையாது. டேரெக்டாக கிளம்புறேன். டக்குன்னு டிக்கெட் போட்டிருக்கேன், டக்குன்னு கிளம்புறேன், டக்குன்னு போகிறேன். ஏன் போகிறேன்னு கேட்டிங்கன்னா என் ஃபேமிலியை பார்க்கணும் ஒரு பக்கம். செகண்ட்ரி வேறு பிளான்ஸ் கிடையாது. நான் வந்து ஒரு வருஷமாக இந்த ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு மாதம் மட்டும் எதை வித்தியாசமாக வேறு இடத்துல இருக்க போகிறேன், அவ்வளோதான். அது மட்டும்தான் 2 சான்சஸ். மற்றபடி எக்ஸைட்டடாக அதை பார்க்க போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் போகிறேன். हेलो म यहाँ रुममा चाहिँ
இந்த பக்கம் உட்காரு. Palak mah? இந்த பக்கம். Yang di palak mau? Ada tanya ini. காலி. Contoh yang lau? Lamun. எல்லாம் என்னைக்கு ஜபார் பார்க்கறது? என்ன பார்த்து 20 நாள்லையா? DXP to Bangalore. அது நாளைக்கு தான். அந்த திருந்தா DXP to BLR போட்டு வேண்டியதான். மறந்து இன்னைக்கு பண்ணிருக்கோம் நான் எப்படி இல்லைன்னு தெரியல. We'll pick it off, so we can pick it off and 11. we place it onto this where the building is. The video of the building will play on this screen. ஹோப்ஃபுல்லி So over here there's no pillars and there's எல்லாம் no கரெக்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் பேக் பண்ணிட்டேன், கிளம்பிட்டு இருக்கேன். லெட்ஸ் see. பேக் பண்ணியாச்சு போகணும். ஸோ பேக்கிங்லாம் முடிஞ்சுச்சு. இல்லை இப்போ இருக்கிற வீடியோவுமே எடிட் பண்ணிவிட்டு ஷெடியூல் பண்ணிட்டு போகணும். ஏன்னா ட்ராவல் டயத்தில் இன்டர்நெட் இருக்காது. ஸோ அது ஒரு பக்கம். ட்ராவலும் ஸ்மூத்தாக இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். ட்ராவல் டயத்தில் கனெக்டிங் பிளேட் போட்டிருக்கேன். ஸோ அந்த இஷ்யூஸ் இருக்கக்கூடாது. ஹோப்ஃபுல்லி தட் கோஸ் குட். பியாண்ட் தட் 1 இயரில் என்ன கொடுத்துச்சு இந்த ஊர் அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்டேஷன் நான் யோசிக்கணும்னு பார்க்குறேன். அது ஸோ 1 இயரில் இந்த ஊருக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்துருப்பேன்ல. ஸோ அது போகிறப்ப இருக்குதான்னா கிடையாது தான். பட் பியாண்ட் தட் ஒரு கேரக்டர் பில்டிங்கிறது இந்த ஊர் கொடுத்துச்சு எனக்கு. தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஐ லேர்ன்ட் ஹவு டு பி மோர் ஸ்ட்ராங்கர், நாட் டிபெண்டிங் ஆன் எனி திங். ஆல்சோ ஐ கேன் கோ த்ரூ திஸ் ஐசோலேட்டட் ஸ்டேஜுங்கிறத இங்கே தான் காட்டுச்சு. பயங்கரமாக பிரேக் டவுன் பண்ணுவாங்களே, ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க வைக்கும். அந்த ஒரு வருஷத்தில் நான் எதிர்பார்த்து வந்த க்ரோத் இல்லை. பட் பியாண்ட் தட் இட் கிவ் மீ அ க்ரோத் விச் இஸ் மோர் லைக் ஹிட்டிங் த ராக் பாட்டம்ங்கிற மாதிரி உங்களை ஒரு ஸ்டேஜுக்கு தள்ளிட்டு பியாண்ட் தட் எனக்கு ஹோப்ஃபுல்லி ஐ ஹேட் த வில் பவர் டு கோ த்ரூ தட். ஸோ அதெல்லாம் தாண்டி மேலே வந்து இப்போ ஐம் டூயிங் சம்திங் இன் கேஸ் யூடியூப் வீடியோ இருக்கிறேன்னா இதெல்லாம் நான் பண்ணுற ஆள் கிடையாது. பட் இஃப் ஐம் டூயிங் இட் இஸ் ஆல் பிகாஸ் இப்போ சிச்சுவேஷன் ஐவ் கான் த்ரூ ஹியர். இங்கே வந்து நம்மளோட இந்த கேரக்டர் பில்டிங்கை நடக்கிறப்ப தான் நீங்கள் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இட்ஸ் குட். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஒரு இடம் தான். குட். ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பில்டிங் இருக்குது. இப்போ ஐம் நாட் மோர் ஆஃப் அ பர்சன் ஹூ யோஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பையனாக இருந்தால் கிடையாது. ஒரு 2022 ஒரு கேரக்டர் இருந்திருக்கும். ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஃபேஸ் இருந்திருக்கும். அது அப்புறம் போக போக கிராஜுவலாக அது லூஸ் ஆகி வந்திருக்கும். அதை மறுபடியும் கொண்டு வரதுக்கான ஒரு டைம் பீரியடாக நான் எடுத்துக்கிட்டேன். ஐம் மோர் ஹாப்பி தட் ஐ ப்ரோட் இட் அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட் தட் ஐம் டூயிங் மோர் பியாண்ட் தட். நிறைய எக்ஸ்பீரியன்ஸோடு அதை கெயின் பண்ணுறப்ப இட்ஸ் மோர் ஹாப்பி தட் ஐம் ஏபிள் டு டூ தட். ஸோ லெட்ஸ் see. ஹோப்ஃபுல்லி த ஜேர்னி கோஸ் குட். பார்ப்போம் ஊரில்.